இனிமே தான் பேசுவோம். கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்லாம் வந்திருக்கிறாங்க, பொதுச் செயலாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. கட்டாயமா அவங்களோட கலந்து பேசி ஒரு முடிவை எடுப்போம். அப்படிலாம் யாரும் இந்த அழுத்தம் கொடுக்கல. அவருடைய பேச்சு கூட்டணி நலன், கட்சி நலன் ஆகியவற்றுக்கு எதிராக இருக்கிறது என்கிற கருத்தை என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள். யாரும் எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. இல்லங்கிறதுனால தானே கூடி பேச போறோம். அவர் பேசுறது தவறு. அந்த மாதிரி வெளிப்படையா அவர் தன்னுடைய கருத்தா இருந்தாலும் கூட அது கட்சியில ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அது கட்சியின் கருத்தா தான் மக்களால் பார்க்கப்படும். கண்டிப்பா இந்த கருத்தை திருமாவளவன் கருத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் என்ன கருத்து சொல்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் புதிய கருத்தியல் நம்ம விஜய் அவர்கள் திருமா மேடை இல்லை என்றாலும் அவரது மனது இங்கேதான் இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் உருவாக்க கூடாது. பிறப்பால்னா என்ன? வாரிசு அடிப்படை முறையில் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் பிறக்க கூடாது, உருவாக்க கூடாது. தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றால் கருத்தியல் தலைவர் ஆள வேண்டும். தமிழ்நாட்டில் இன்று வரை தலித் ஒருவரை பொது தொகுதியில் நிறுத்த முடியவில்லை. சாதாரண மனிதன் முதல்வராக வேண்டும் என விஜய் தான் முதலில் கூறினார். சினிமா துறையை ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்துகிறது பார்த்தீர்களா? எல்லோரும் சமம் என்பதுதான் திராவிடம் அப்படின்னு விசிகாவுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனன் திமுகவுக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் பக்கம் இருப்பது போன்றும் அவர் பல கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விசிக திருமாவளவன் அவர்கள் திமுகவிற்கு ஒரு எடுபடியா இருக்காரு, அதாவது திமுகவுடைய ஊதுகோலா இருக்காரு, அப்படி இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் ஆதவ அர்ஜுனனோட இந்த பேச்சு பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்குமே மதிப்பு மரியாதையும் கூட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இவர் என்னதான் நம்ம பண்ணி ஒரு கோபுரத்தில் உட்கார வச்சாலும் நான் கோபுரத்துல தான் இல்லைங்க, நான் பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்கார வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் அவருடைய தரம் தாழ்ந்து தான் போய்க்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. திருமாவளவன் அவர்கள் விசிகாவினர் தயவு செஞ்சு திருமாவளவன் அவர்களுடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மக்களுக்காக என்னைக்குமே வாழ்ந்தது கிடையாது, அவங்க மக்களுக்காக சிந்திச்சது கிடையாது. தன்னுடைய வளர்ச்சியை மட்டும்தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது உண்மையாலுமே ஒரு சுயமரியாதை அப்படின்னு இருந்ததுன்னா திமுக விட்டு திருமாவளவன் அவர்கள் எப்பொழுதே வெளியே வந்திருப்பாரு. ஆதவ் அர்ஜுனன் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பா பாராட்டுகள். உண்மையான ஒரு ஆண்மகன். அவர் பயங்கரமா நல்லா பேசுறாரு. கண்டிப்பா அவருடைய அரசியல் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. விசிகாவினரும் விசிக கட்சி தொண்டர்களும் விசிக கட்சி தலைவர்களும் ஆதவ் அர்ஜுனன் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.